அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வல்லநாயகன் அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற ஆரோக்கியமான சுகமான வாழ்வை வழங்குவானாக. ஆமீன். நாம் இன்று பார்க்கக்கூடிய மகத்துவமான திக்ர், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக கற்றுத்தந்த மிகவும் பெருமதியான திக்ராகும். இந்த திக்ரை ஒருவர் ஓதிவிட்டால் மரணம் நெருங்காத நோயாக இருந்தால், அது எப்படியான நோயாக இருந்தாலும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த நோய்க்கு நிவாரணம் வழங்காமல் இருப்பதில்லை என்பதாக கூறியிருக்கின்றார்கள். அத்தனை மகத்துவம் பொருந்திய திக்ர் பற்றிய விவரங்கள் அபூதாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 310வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் விவரங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக, மரணம் நெருங்காத ஒரு நோயாளியை ஒருவர் சந்திக்கச் சென்றால் 7 தடவை இந்த திக்ரை அவரை பார்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். அதாவது, நீங்கள் ஒரு நோயாளியை பார்க்கச் சென்றால் அவரை பார்த்து நீங்கள் இந்த துஆவை 7 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி ஓதுகின்ற போது அவருடைய நோயை, அதாவது நீங்கள் பார்க்கச் சென்றவருடைய நோயை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுகமளிப்பான். அந்த திக்ரானது அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஸில் அலீம் அன் யஷ்ஃபியக், உனக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என்று வலிமை மிகுந்த அரசுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்விடம் கேட்கிறேன் என்று கூறி பிரார்த்தித்தால் அல்லாஹ் அந்த நோயிலிருந்து அவருக்கு நிவாரணம் தராமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய திக்ர் தான், ஆனால் மிக பெரும் நன்மையை அளிக்கக்கூடிய திக்ராக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கட்டாயம் இந்த திக்ரை மனனமிட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் நோயாளியாக இருக்கின்ற போது, அவர்களை பார்க்க செல்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை 7 முறை அவர்களுக்காக ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோயை குணப்படுத்துவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த திக்ரை கற்று மனனமிட்டுக் கொள்வோம். அதே போல பிறரும் கற்றுக்கொள்வதற்காக பகிர்ந்து கொள்வோம். மேலும் பல இஸ்லாமிய விடயங்கள், துஆக்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள ஆஃபியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.